பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் பல வருடங்களாகவே அரசு சார்ந்து பல கருத்துக்கள் காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆகையால படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பும். குறிப்பாக சென்சார் அடிக்கடி இது போன்று நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய கடைசி படம், அதுவும் வினோத் அவர்களுடன் முதல் படம் அப்படின்றதுனால ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளுமே இருந்தது. ஆனால் கடந்த மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த திரைப்படம் தற்போது வரைக்குமே தொடர்ந்து தள்ளி போய்கொண்டே இருக்கு. அதாவது சென்சார் போர்டு இந்த படத்திற்கு யூபிஏ சான்றிதழ் வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இறுதி நேரத்துல அவங்க கொடுக்கிற மாதிரி தெரியல. அதனால இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் வழக்குமே தொடர்ந்தாங்க. வழக்கு தற்போது வரைக்குமே நீடித்து கொண்டே இருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா இந்த வழக்கிற்கு ஒரு முடிவு கட்ட கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் முடிவு பண்ணிருக்காங்களா. அதாவது இந்த திரைப்படத்துல இருக்க ஒரு சில சர்ச்சையான காட்சிகளை அவங்களே நீக்கிட்டாங்களா. ஆகையால படத்தை மறு தணிக்கை செய்து எப்படியாவது ரிலீஸ் தேதியை விடுங்க அப்படின்னு கோரிக்கையுமே விடுத்திருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தீர்ப்பு கிடைத்துவிடும், சென்சார் சர்டிபிகேட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல என்னதான் கட் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டாலும் ஓடிடில அன்கட் வெர்ஷனாக நேரடியாகவே ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால படத்துல உள்ள மொத்த காட்சிகளையுமே ஓடிடில தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சோகமான செய்தி இருந்தாலுமே படம் திரையரங்குகள்ல தற்போது ரிலீஸ் ஆக உள்ளது ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு முன்பு சொல்லப்பட்டது போலவே யூபிஏ சான்றிதழ் தான் கொடுப்பாங்களாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.